நேற்று நைட்லேருந்து இந்த செடிகளுக்குலேருந்து மத்தியானந்தே ஆரம்பிச்சோமா சத்தம் ஒரு மாதிரி செரும்புமே சத்தம் கிடச்சி. நானும் என்னடா வந்து நைட்லாம் வந்து கெட்டு இருந்துச்சு, ஜன்னலே கெட்டு இருந்துச்சு. நானும் ஏதோ பறவை தான் வந்து ஏதோ மைனாக ஏதோ மாட்டிகிட்டு வச்சுருந்தேன். கடைசி பார்த்தா இப்போ நீ காலில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், என்னடா இந்த பக்கம் என்னடா இருக்குன்னு செடிக்கு. இந்தோ கீரிப்பூச்சி தெரியுதா? எம்மோ பயங்கர சவுண்டை பாருங்க. உள்ளுக்குள்ள இருக்கு சத்தம் கேட்குதா? வெறியில் இருக்கு. எலிக்குள்ள கொண்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு கிரிப்பூச்சி. எனக்கு நேற்று மத்தியானமே அது சத்தம் கேட்டு இருந்தது, நம்ம செரும்பு மாதிரி சத்தம் கேட்டு இருந்தது. திருப்பி பார்த்து நானும் அந்த பக்கம் பார்த்தேன். திருப்பி நைட்லாம் சத்தம் கேட்டு இருந்துச்சு. யாரா இந்த பக்கம் செஞ்சாலும் பக்கம் செருமிகிட்டே இருக்க மாதிரி இருந்தால் மைனாவோ இல்லது வேறு ஏதோ பறவை தான் வந்து கீழே இருக்கும், ஆந்தையோ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அந்த மாதிரி யோசனை வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது யோசித்தேன். திருப்பி காலைல எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக போய் இந்த செடிகளுக்கு விடாலாம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துட்டேன், ப்ரெஷ் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரில. ஆனால் இப்போ பார்க்கும் போது தெரியுது இப்படி வந்து உள்ளே அடப்பட்டு கிடக்குது இந்த கீரி. தெரியுதா? எலிக்குண்டு நாங்கள் வச்சு எலிக்குண்டுக்குள்ளே கீரி மாட்டியிருக்கு. அது வெறி அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்குது. இந்த கூண்டு பக்கத்தில் போகவே பயமாக இருக்கு. விட்டால் நம்மளை கடிச்சிடும் போது அந்த மாதிரி வெளியில் இருக்குது. இதை எப்படி தூக்கி கொண்டே வெளியே விடுறேன்னு தெரில. இதை கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டுறணும். இந்த